வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார வடை. அரை கப் மெஷருக்கு அரிசி எடுத்துருக்கோம், இட்லி அரிசி. இது 1/4 கப் மெஷர். இந்த 1/4 கப் மெஷருக்கு உளுந்து, இது வந்து பட்டாணி பருப்பு. பட்டாணி பருப்பு இல்லைன்னா கடலை பருப்பு கூட. ஓகே, நாங்கள் பட்டாணி பருப்பு எடுத்துருக்கோம். பட்டாணி பருப்பு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கடலை பருப்பு எடுத்துக்கங்க. எடுத்து இது ஊற வைக்க போகிறேன். இப்போ 2 மணிக்கூர் இதை 2 மணிக்கூர் இதை ஊற வைக்க போகிறோம். நம்ம இதை கழிஞ்சு 2 மணிக்கூராக ஊறிட்டுருக்கு. இப்போ இதை வந்து மிக்சியிலே அரைச்சிடலாம். ஏன்னா இந்த வடை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றியே அரைக்கலாம். சரி, அதனால இந்த ஊறின தண்ணியை எடுத்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு காமிக்கிறேன். சரி. இந்த வடைக்கு வந்து காரத்துக்கு வந்து நான் 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். சரி, காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். 5 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து ஜீரகம். இது நல்லா அரைச்சி எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பருப்பு போட்டு இதை வந்து லைட்டாக ஒரு ஓட்டி எடுத்துடலாம். சுற்றி இருக்கும் மிளகா ஜீரகம் அரைக்கிறதுக்காக ஒரு சுற்றி இருக்கு, அப்படி தானே? சரி. இப்போ பாக்கி இருக்கிறத போட்டு தண்ணி ஊற்றி, தண்ணி அதுக்கு ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சம் அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைச்சி எடுத்தாச்சு. ஆமாம், ஒரு அடமாவு பதத்துக்கு அப்படியே அரைச்சி எடுத்துக்கணும். ஓகே. நம்ம பருப்பு உடைக்கலாம் வந்து ரொம்ப ஒரு சுற்றுதனை சுற்றி எடுப்போம். இது வந்து அடைக்கலாம் அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கும். சரி, எண்ணெய் சட்டி காய வச்சாச்சு. இந்த மாவு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கும். இதில் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறேன்? இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து துருவன இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, அப்புறம் வெங்காயம், ஒரு பாதி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து 1/4 ஸ்பூன் வந்து காயப்பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப வடமாவு மாதிரி இல்லாமல் குழி பண்ணி எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் திக்காட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் காயட்டும், இதை பொரிச்சு எடுக்கலாம். சரி, நம்ம எண்ணெய் காஞ்சிச்சு. இப்படி ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து இப்படி வர போட. இப்போ வந்துட்டு வடை வந்து நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு, பொன்னிறமாட்ட ஆயிடுச்சு. இந்த கலர் வர்றது வரைக்கும் நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்மளோட கார வடை சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதை டீயோட நீங்கள் பரிமாறலாம். சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக் இது. சூடாக இருக்கு. இவ்வளோலாம் வந்துருக்குல்ல.
வெளியே நல்லா மொறுமொறுன்னு இருக்கு, உள்ள சாஃப்டாக இருக்கு. நம்ம ரெகுலராக வடை சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்ல மொறுமொறுன்னு வெளியேயும் உள்ள சாஃப்டாக. ட்ரை பண்ண பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். டீ கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸு. எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.